ஹாய், ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல லாங் வீடியோ போட்டு. ஒவ்வொரு தடவையும் இதே டயலாக் தான் சொல்றேன். லாங் வீடியோ போடலாம்லன்னு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனா, ஏதோ எனக்கு தான் லாங் வீடியோ போடுறதுக்கு மட்டும் டைமே கூடி வரமாட்டேங்குது. நானும் ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுக்கிறேன். ஆனா, எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாம அப்படியே அத டெலீட் பண்ணி விட்டுர்றேன். இப்போ வேற பசங்களுக்கு லீவ் விட்டாச்சா, எந்நேரமும் பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்குது. இனிமேல் கரெக்ட்டா வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போடுற மாதிரி நான் ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் சிம்னி வாங்குனதுலேருந்து அத ரிவ்யூஸ் போடுங்க எப்படி இருக்குன்னு நெறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ஆனா அது வாங்கி 3 மாசம் ஆச்சு. அதில நான் சரியா சமைக்கவே இல்ல. அது வாங்குனதுலேருந்து என்ன நேரமோ தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் அடுப்புல தான் சமைச்சிட்டு இருக்கேன். டீ, காஃபி வைக்கிறது மட்டும் தான் கேஸ் ஸ்டவ். அப்புறம் ஏதாவது சூடு பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வேற எந்த பர்ப்பஸுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இங்க சரியான வெயிலா இருக்கு. கிச்சனுக்கெல்லாம் போவே முடியல. ரொம்ப வெயில் கொளுத்துது. இது எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இப்போ அடுப்புலயே தான் செஞ்சுட்டு இருக்கேன். காலையில ஆரம்பிச்சா ஈவினிங் வரைக்கும் அடுப்புக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் காத்தும் வருது, குளு குளுன்னு இருக்கு. லீவ் விட்டதுலேருந்து டெய்லியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறது எல்லாமே அடுப்புல தான் போயிட்டுருக்கு. என் பையன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான், இந்த டயட்டு கியட்டுன்றதெல்லாம் இந்த 70 நாள் விட்டு தள்ளிடுமா. அப்புறம் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், நான் டயட்ல இருக்கேன்னு மட்டும் டயலாக் விட்டுறாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். ஏன்னா நம்ம வெயிட் லாஸு டயட்டுன்னு இறங்குனாலும் பெருசா டயட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் எல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறோம் இல்லையா? அதனால என் பையனுக்கு அந்த மாதிரி மட்டும் டயலாக் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். பாகுபலி நானும் எடுப்பேன். இந்த பின்னாடி தெரியிற கூண்டு சிலிண்டருக்காக பண்ணது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் வைக்கிறதுக்கு தான் நேரம் வரல. அது பண்ணதுலேருந்தே சிலிண்டர் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சிலிண்டர் புக் பண்ணா அப்படி இப்படி 40 நாள் ஆயிடுது அது வரக்கு. நீங்க இருக்கிற ஏரியாலையும் சிலிண்டர் பிரச்சனை ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க ஒரு சிலிண்டர் புக் பண்ணதுலேருந்து 20 நாள் கழிச்சு தான் டெலிவரி ஆகும். அதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சு தான் நம்ம புக்கே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி சைடு இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்குது. அதனாலையும் இந்த அடுப்புல சமைக்கிறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கு. கேஸும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் என்ன எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு சமைச்சிட்டு திருப்பியும் அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கறி சட்டி கழுவுறது இந்த வேலைங்க தான் ரொம்ப பெருசாக இருக்குது. மற்றபடி காத்தோட்டமாக உட்காந்து சாயங்காலம் வரைக்குமே சமைக்கலாம். விறகு வேணும். விறகு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்கிறனால இந்த தென்னை மட்டையெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிட்டு இருக்கோம். அதுவும் மழை வர வரைக்கும் தான் செய்ய முடியும். மழை வந்துருச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. இப்போவே என்னால் எதுவும் உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரக்கு இதெல்லாம் இந்த வெயிலை கிராஸ் பண்ணி வரக்கு கஷ்டமாக இருக்கு. பெருசாக எதுவும் செய்யறதில்ல. சிம்பிளாக குழம்பு, ரசம், ஒரு பொரியல் அதோட முடிச்சுக்கிறது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஐட்டம் செய்யும்போது அப்புறம் ராத்திரி டின்னருக்கு அப்போவே செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் இந்த வெயில் தாங்க கொடுமையாக இருக்குது. வேர்த்து ஊற்றிட்டே இருக்குது. உங்கள் ஏரியாலலாம் வெயில் எப்படி இருக்குது? தாங்க முடியுதா? மழை ஏதாவது வந்துச்சான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி மீல் மேக்கர் கிரேவியும் ரசமும் வைக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கிரேவிக்கு எல்லாம் வதக்கியெல்லாம் அரைக்க மாட்டேன். எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சிட்டு குழம்பு வச்சுடுவேன்.
வெங்காயம் தக்காளியை பச்சையாக கட் பண்ணிவிட்டு சீரகம், கொத்தமல்லி, குருமிளகு, அப்புறம் சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிருவேன். கிச்சனில் சமைச்சா எல்லாத்தையும் கழுவுறக்கு, கை கழுவுறக்கு எல்லாத்தையும் சிங்கில் பைப்பில் திருப்பி அதே பழக்கமாகி போயிடுச்சு. இது ஒன்று தான் இங்கே கஷ்டமாக இருக்குது. கை கழுவுறது, ஏதாவது பாத்திரம் கழுவுறதுனா திருப்பி கொண்டு வந்துடணும் உள்ளேருந்து தண்ணி. அடிக்கடி உள்ளேருந்து தண்ணி கொண்டு வர மாதிரி இருக்குது கை கழுவுறக்கு இதுக்கெல்லாம். ஆனால் இங்கே பின்னாடி இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. கிச்சன்லனா சிங்கில் மட்டும்தான் ஊற்றுவோம். இங்கே வந்து எல்லா செடிக்குமே அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுறது எல்லாமே ஊற்றுறேன். அது மெயினாக ஒரு பெனிஃபிட்டுன்னு தான் சொல்லுவேன். செடிங்களுக்கு தண்ணியும் ஆச்சு, நம்ம சமையலும் ஆன மாதிரி ஆச்சு. நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருந்தேன். அதை ஃபஸ்ட்டு அரிசிக்கு தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேன். 3 பாத்திரம் தான் வச்சுருக்கேன். 1 சாப்பாடு சட்டி, 1 குழம்பு சட்டி, 1 ரச சட்டிக்கு ஒரு வடை சட்டி 1 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இதை மட்டும்தான் அடுப்பில் வைப்பேன், வேறு எதையுமே வைக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா சூடு பண்ணுறதுனா கூட இதில் ஏதாவது தண்ணி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே சாப்பாடு வச்சுருவேன். உங்கள் அரிசி ஏன் குண்டு குண்டாக இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நான் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் எப்போவுமே வைக்கிறது. அம்மூர் ரைஸ் இங்கே கிடைக்காது. கிடைச்சாலும் பச்சரிசி மாதிரி தான் கிடைக்கும். இல்லைனா சீரக சம்பா, பாஸ்மதி அந்த ரைஸ் தான் கிடைக்குது. ஆனால் ரேஷன் ரைஸ் கிடைக்கும். இப்போ அதில் தான் நான் சமைச்சிக்கிறேன். அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு சமைச்சு எடுத்தோம்னா இந்த வாசனை எதுவுமே இருக்காது. நல்லா உதிரியாக சூப்பராக வரும். அடுப்பில் அரிசியை போட்டு விட்டுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்காக 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி திக்காக வரும். தேங்காய் ஜாஸ்தி போட்டோம்னா இனிப்படிச்ச மாதிரி இருக்கும். 1/2 மூடி தேங்காய் திருவிட்டு அதை 1/4 மூடி தேங்காய் போட்டுக்குவேன். நல்லா க்ரீமியாக இருக்கும் பொட்டுக்கடலை சேர்த்துனா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாஸ்தி போடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே நல்லா கெட்டியாகிடும் குழம்பு. நம்ம நிறையா வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுட்டு நிறையா தண்ணி ஊற்றி கிரேவி வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாக திக்காக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துனாலும் நல்லா திக்காக வரும், க்ரீமியாக இருக்கும் கிரேவி. கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, சோம்பு இதெல்லாம் போடணும். அது போடும்போது மிக்ஸி நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். அதெல்லாம் உள்ளே போட்டு ஒரு பல்ஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் நான் வெங்காயம் தக்காளியே போட்டேன். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைக்கிறதுக்காக தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். அப்போவே எனக்கு வேர் தூத்திட்டு இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு. சுற்றியும் கிச்சன் சுற்றியும் ஜன்னல் வச்சுருக்கேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கூட காற்றே வரதில்லை. வெளியே உட்காருறது நல்ல காத்தோட்டமாக இருக்குது. நான் அதை ரெடி பண்ணி அரைச்சிட்டு வரக்குள்ளேயே இங்கே சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு கஞ்சியும் அடிச்சிட்டேன். சாப்பாடு கஞ்சி வடிக்கும் போது ஒரு சிலர் ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து 4 சைடும் கிளிப்பு போட்டுட்டு அப்படியே வடித்து விட்டுருவேன். அது பாட்டுக்கு வடிஞ்சிட்டு இருந்துக்கும். அது வடித்து விட்ட கையோட நான் கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடை சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா புழிஞ்சு எடுத்து உள்ளே போடணும். மீல் மேக்கரை நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்துக்கணும். நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா பொடி இருந்தாலும் போடலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கிறனால கிரேவி நல்லா திக்காகவே வரும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் செய்கிறதுனாலே கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. மிளகாப்பொடி, உப்பு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். இப்போ இந்த கிரேவியை பார்த்திங்களா, பார்க்கும்போதே எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஏதாவது போட்டிங்கன்னா கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அது கலர் இல்லாதது, அதனால இந்த கலரில் இருக்குது.
இந்த கிரேவி வச்சு சப்பாத்தி பூரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெயிலுக்கு எந்த காய்கறி செஞ்சாலுமே நம்மளுக்கு அது சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே கெட்டு போகுது. அதுக்கு ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ப்ரோட்டீனும் ஜாஸ்தி இருக்குது. கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். கம்மங்கூழ் தான் காய்ச்சிட்ருக்கேன். முன்னாடி நாள் மத்தியானமே கம்மஞ்சோறு ஆக்கி வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ராத்திரி தண்ணி ஊற்றி வச்சு கம்மங்கூழ் அடுத்த நாளுக்கு செஞ்சு குடிச்சுக்குவோம். இப்படியே தான் போயிட்டுருக்கு. இந்த ரெசிபி வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஒரு நாள் கம்மங்கூழ் செஞ்சு வச்சிட்டோம்னா 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு எந்த தொந்தரவும் இருக்காது. நல்லாயிருக்கும். கூட வத்தலோ மோர் மிளகாய் இல்லை ஊறுகாய் இருந்தால் கூட போதும். மோர் மிளகாயும் செஞ்சு நானே வச்சுருக்கேன். ஒரு பேட்ச் முடிஞ்சு 2வது பேட்ச் ஊற போட்டிருக்கேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஒரு நாள் ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோவை ஒரு சிலராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கார்னு தான் நான் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே அடுப்புலேயே ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் தந்த இந்த ஒத்துழைப்பை இனிமேலும் இப்படியே தருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வரேன். ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ரெசிபியோடு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வெயிட் லாஸும் சீக்கிரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு தான். நான் வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டால் என் பசங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். ஜூஸஸ் எதுவுமே குடிக்க முடியாது. இந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம வெயிட் லாஸ் வீடியோ வந்துடும். எல்லோருக்கும் நன்றி. பாய்.